இயேசுவின் ரத்தம் ஜெயம். Victory in the blood of Jesus. கிறிஸ்தேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளை மாதத்தினுடைய முதல் நாளை காண செய்த தேவனை துதிக்கிறேன். I thank God for making this wonderful day. இந்த நாள் வரையிலும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனை இன்னும் அதிகமாய் துதிக்கிறேன். I also thank Him for taking care of us till today. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் ஆவியானவர் உணர்த்தின காரியம், Holy Spirit says that the word of this month as சிறுமையானவனை விடுதலையாக்குகிறவர். deliverer of the poor. ஆவியானவர் உணர்த்தின வசனம், God says the word as சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 40 வசனம் 17. Psalms chapter 40 verse 17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். But I am poor and needy, yet the Lord thinks upon me. You are my help and my deliverer. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே சங்கீதக்காரன் ஆகிய தாவீது சொல்லுகிறார், நான் சிறுமையானவனாய் இருக்கிறேன், அவர் என்னை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். Here we can see David saying that I am poor and God delivers me. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம் இந்த நாட்களில் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கலாம். We over here may be in that bad situation right now. ஆவியானவர் நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், தேவன் நம்மை விடுதலையாக்குவார். God says for us that He is going to deliver us. என கண்மானவர்களே, தாவீதுனுடைய நிலைமை நமக்கு தெரியும். அவர் எவ்வாறு ஆடுகளை மேய்க்கும் போது சிறுமைப்பட்டார், தேவன் எவ்வாறு இஸ்ரவேலுடைய ராஜாவாக்கினார் அப்படின்னு. We know David's story, that how he was taking care of the sheep and how he became a king. இன்னைக்கு இந்த உலகத்தை பொறுத்தவரையில நம்ம பினான்சியலா சில லாஸ் ஆகி கையில் ஒண்ணும் இல்லை அப்படின்ற நிலைமைக்கு வந்தாலே சிறுமைப்பட்ட நிலைக்கு போயிடுவோம். According to the world, when we are in financial problems and struggles, we are poor. ஒண்ணும் இல்லாதவர்களை இந்த உலகம் மறந்தே போயிடுது. The people who are poor, the world forgets them. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாம் இருந்தாலும் சிறுமைப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். Let this be aside. Even people having everything are being poor. சிலர் ஒரு உதாரணமா எல்லாம் இருந்தாலும், உதாரணமா ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா இந்த உலகம் அவங்கள ஒதுக்கிதான் வைக்குது. The people who have everything also, but if they are having infertility, the world rejects him. இதுல ஏதாவது ஒரு வகையில் நான் சிறுமைப்பட்டு ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோமா? Are we thinking we are in that situation? நம்மை பார்த்துதான் ஆவியானவர் சொல்லுகிறார், சிறுமையானவனை விடுதலையாக்குகிறவர். God says that He will deliver us. என கண்மானவர்களே, நம்ம தாவீதுனுடைய வாழ்க்கையை பார்த்தா, தாவீது ஒரு சிறுமைப்பட்ட நிலையில் இருந்தார், கர்த்தர் அவரை ராஜாவாக்கினார். When we see David's life, David is being very poor amongst others, but God makes him as a king. இது எப்படி நடந்தது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். We have to think how this situation occurred. அதாவது ஒரு பக்கம் தேவன் தாவீதை செலக்ட் பண்ணாரு, அபிஷேகம் பண்ணினார், ராஜாவாக்கினார். In one side, God chose David, anointed him and made him as a king. அங்கே கர்த்தருடைய சித்தம் நடந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் தாவீது என்ன செய்து கொண்டிருந்தார்? God's will happened there, but another side we have to see what was David doing then. முதலாவது தாவீதை அவருடைய குடும்பத்தார் எப்படி சிறுமைப்படுத்தினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். We have to see how his own family members rejected him. அது எங்க பார்க்கலாம் அப்படின்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் வசனம் 1ல இருந்து 12 வரைக்கும் பார்க்கலாம். We can see this in 1 Samuel chapter 16 verse 1 to 12. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறாரு, ஈசாயினிடத்தில் அவருடைய பிள்ளைகளில் ஒருவனை அபிஷேகம் பண்ண வர்றாரு. Here Samuel comes to Jesse and tells that he is going to anoint one of his sons. ஈசாய் தம் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு வராரு. அவங்கள எல்லாரையும் பார்த்து தேவன் சொல்றாரு, இவங்க இல்ல அப்படின்னு சாமுவேல்கிட்ட சொல்றாரு. Jesse calls his children and shows to Samuel, but Samuel says that God rejected all of them. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அந்த இடத்துல சாமுவேல் தான்
ஈசாயிட்ட கேட்கிறாரு, உனக்கு வேற யாராவது பிள்ளைங்க இருக்காங்களா அப்படின்னு. Here again, Samuel only asks that if you are having any other sons. அதுக்கு அப்புறம்தான் ஈசாய் என்ன பண்றாருன்னா ஆள் அனுப்பி தாவீதை வர சொல்லுகிறார். After that, later only, Jesse sends a man to call of David. இந்த அளவிற்கு தன்னுடைய தகப்பனாலும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் தான் தாவீது. Like this, even his father was rejecting him. அடுத்தது அவரோடு கூட பிறந்தவர்கள் அவங்களை எப்படி நடத்தினாங்கன்னு நம்ம பார்க்கலாம். We can see how his brothers treated him. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம பார்த்தா, 1 Samuel chapter 17 verse 28 says, அங்க தாவீதை பார்த்து அவங்க அண்ணன் சொல்றாரு, நீ எதுக்கு இங்க வந்த? யுத்த காலத்துல உனக்கு என்ன வேலை? என்ன பேசிட்டு இருக்க? நீ உனக்குள்ள கொஞ்சம் ஆட்டை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்த? உன் இருதயத்தின் நினைவு, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கோபமாய் கேவலமா பேசுறாரு. Here David comes to the battlefield and his brother is scolding him, why did you come here and what nonsense are you talking? And why did you leave the less number of sheep what you have in the forest? எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வீட்டிலேயே இந்த மாதிரியான ஒரு நிலைமை அப்படின்னா வெளியில உள்ளவங்க தாவீதை மதிச்சிருப்பாங்களா? My dear beloved children of God, if we see his situation in his house, he's rejected like this. So what about his society? எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம நினைக்கிறோமா, ஆமா பிரதர், என் வீட்டுல என் கூட பிறந்தவங்க, என்னை பெற்றவர்கள் என்னை நான் இருக்கிற ஸ்டேட்டஸ்னால வெறுத்து ஒதுக்குறாங்க, கஷ்டமான சூழ்நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோமா? Are we thinking that I am in a very bad situation? My brothers and my own family is rejecting me, avoiding me. நம்மை பார்த்துதான் ஆவியானவர் சொல்லுகிறார், சிறுமையானவனை விடுதலையாக்குகிறவர். God says to us that he is going to deliver us. இந்த மாதிரியான ஒரு சிறுமைப்பட்ட நிலைமையில் இருந்த தாவீது எப்படி கர்த்தராலே உயர்வு பெற்று ஒரு ராஜாவானார்? அதை நம்ம சிந்திக்கணும். David, who was in this situation, how did he get to become a king? அதாவது என்ன நடந்தாலும் சரி, கர்த்தருடைய சித்தம், தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடக்கூடாது. We may think that whatever situation comes, God's plan will happen. தேவனுடைய சித்தம் தான் நடக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்மளுடைய ரெஸ்பாண்ட் எப்படி இருக்கு? Of course, God's will only will happen, but how is our response? இங்க தாவீது சில காரியங்களை பண்றாரு. Here David do some things. முதலாவது காரியம் என்னன்னா, அவர் தான் இருக்க சூழ்நிலையில் இருந்து தேவனிடத்தில் மனரம்யமாய் சந்தோஷமாய் இருந்தார். Even though he was in a struggling situation, he was happy when he was with God. இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்தா நமக்கு தெரியும். We can see this clearly in Psalms chapter 23 verse 1 and 2. இங்க தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படின்னு சொல்றாரு. Here David says that the Lord is my shepherd, I shall not want. He makes me lie down in the green pasture and leads me beside still waters. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அந்த நாள்ல தாவீது என்ன பண்ணிருப்பாருன்னா, தன் ஆடை எல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு நல்ல புல்லுள்ள இடத்துல, தண்ணீர்கள் இருக்கிற இடத்துல விட்டுட்டு எங்கேயாவது ஒரு மரத்தடியில ஒண்டிட்டு இருந்திருப்பாரு. We must imagine that situation. David must have taken his sheep to a well green pasture and made them gaze there and sit under a tree. அந்த இடத்துல இருந்தா பாக்குறாரு, ஒரு அருமையா அந்த ஆடுங்க எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு, சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கு. இம்மிடியேட்டா என்ன பண்றாருன்னா, இந்த சூழ்நிலையை தேவனோட கனெக்ட் பண்றாரு. He sees that his sheep are very happily gazing at the green pasture and he connects this situation with God. அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னையே இந்த மாதிரி தான் நடத்துறீங்கப்பா, ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில என்னை நீங்க போஷிச்சு நடத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு. He says that God, you are treating me in a well way as I am treating the sheep. Very good place. எனக்கு அன்பானவர்களே, நமக்கு இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளால சொல்ல முடியும், நான் இருக்கிற கடினமான சூழ்நிலையில, கடினமான வேலைக்கு நடுவுல ஆண்டவர் என்னை நடத்துறாரு,
சந்தோஷமா நான் இருக்கிறேன்னு நம்மளால சொல்ல முடியுமா? How many of us can say that in my heart situation, God is still leading me? ஆனால் தாவீது அவ்வாறு செய்தார். But David did as so. அடுத்ததாக தாவீது செஞ்ச காரியம், Next, David did. தங்கிட்ட கொடுத்த பொறுப்பை அவர் உண்மையாக செய்தார். He did his job perfectly fine. நம்ம 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசித்தா இது தெரியும். We have to read 1 Samuel chapter 17 verse 35 and 36. இந்த இடத்துல தாவீது சொல்றாரு, நான் ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒரு தடவை சிங்கம் வந்தது, இன்னொரு தடவை கரடி வந்தது, என் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போச்சு. நான் கஷ்டப்பட்டு என் ஆடுகளை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. Here David says that first a lion came, then a bear came to take off his sheep and have feast, but he saved it from them. என கண்மானவர்களே, அங்க பார்த்தோம்னா வீட்டுக்காரங்க அவரை ஒரு பொருட்டாவே மதிக்கல. இருந்தாலும் அவர்களுடைய அந்த ஆட்டு மந்தையை பாதுகாக்கிறதுக்கு தன் உயிரை பணயம் வைத்து தாவீது செயல்பட்டார். We must see that his family members are rejecting him, although he did his job faithfully by giving his life. அந்த இடத்துல ஒருவேளை நம்ம இருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? If we were in this situation, what would have we done? என்னை எல்லாரும் வெறுத்து ஒதுக்குனீங்களே, இப்போ இந்த கரடி ஆகட்டும், இந்த சிங்கம் ஆகட்டும், எதை வேணாலும் அடிச்சுட்டு போகட்டும், எது வேணாலும் லாஸ் ஆகட்டும் அப்படின்னு நாம உயிரை காப்பாத்திட்டு ஓடி இருப்போம். We would have run from that situation, leaving the sheep that you all rejected me, so whatever, let it happen. ஆனா தாவீது அதை பண்ணல. கொஞ்சம் ஆடுதான் எனக்கு தரப்பட்டிருந்தாலும் அதை உண்மையாக பாதுகாத்து வழி நடத்தினார். But David did not do so. He was faithful in what job he did. என கண்மானவர்களே, சூழ்நிலை கடினமா இருந்தாலும் என்னுடைய வேளையில் நான் உண்மையா இருக்கிறேனா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். My dear children of God, even this tough situation, are we doing our job right? அடுத்ததாக தாவீது செஞ்ச ஒரு முக்கியமான பெரிய காரியம், Next, David is doing. நம்ம அநேக சங்கீதங்கள்ல வாசிக்கலாம். அவர் தேவனை நோக்கி சொல்லுவாரு, நீரே என் அரண், நீரே என் கோட்டை அப்படின்னு. In many verses we can see that David specifies that God, you are my fortress and my rock. அதாவது தாவீது இருந்த இடம் காடா இருக்கலாம், வனாந்தரமா இருக்கலாம், ஆடுகளோடு தான். If we see that situation, David must have been in a forest or in some waste piece of land with those sheep. ஆனால் அவர் தேவனை பார்த்த காரியம் எல்லாமே ராஜாக்களோடு கனெக்ட் பண்ற காரியம். But he says and connects God with the place where a king lives. ராஜாக்கள் இருக்கிற இடத்துல தான் பெரிய பெரிய அரண்களும் கோட்டைகளும் இருக்கும். The place where kings live has fortresses. என கண்மானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிற சூழ்நிலை சாதாரணமா இருந்தாலும் தேவன் நமக்காய் வைத்திருக்கிற திட்டங்களை நோக்கி நாம் பயணிக்கிறோமா? Even the situations around us may be simple, but are we running towards God's plan? ஒரு சூழ்நிலை என்னை நெருக்கினாலும், என்னை கஷ்டப்படுத்தினாலும் சரி, தேவன் என்ன காரியத்தை, என்ன வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரோ அதை நோக்கி நான் விஷனை வச்சிருக்கேனா, அதை நோக்கி எனது காரியத்தை நான் செய்கிறேனா, நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். Even though my situation may be tough, am I running towards God's will? என கண்மானவர்களே, இந்த மாதிரியாக சிறுமைப்பட்ட நாட்களிலும் தான் நெருக்கப்பட்ட நாட்களிலும் தேவனோடு, தேவனுக்காய், தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்த தாவீதைத்தான் தேவன் பின்னாட்களில் ராஜாவாக ஏற்படுத்தினார். David, who was in a bad situation, although he was in that situation, he worshipped and believed in God. So God made him as a king in the future. என கண்மானவர்களே, ஒருவேளை நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நம்மை சிறுமைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். My dear children of God, the situation we may undergo can make us poor. ஆனால் அந்த சூழ்நிலையிலிருந்து தேவனை துதிக்கிறேனா? But are we worshipping God in that situation? அந்த சூழ்நிலையிலே எனக்கு தரப்பட்ட காரியத்திலே நான் உண்மையா இருக்கிறேனா? Are we truthful to the work what we are doing in that situation? நான் நெருக்கப்படும் போதும் தேவன் எனக்காக வைத்திருக்கிற காரியத்தை நோக்கி, எனக்காக வைத்திருக்கிற தரிசனத்தை நோக்கி நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேனா? When we are rejected, are we still going according to God's plan? இதை நாம நம்ம சைடுல இருந்து பண்ணும்போது தேவன் நம்மை
விடுதலையாக்குவார். When we do all the things, God will deliver us. எனக்கு அன்பானவர்களே, மறுபடியுமாய் இந்த நாளுக்காய், இந்த மாதத்திற்காய் தேவனை துதிக்கிறேன். My dear beloved children of God, I thank God for this wonderful month and for this day. தேவன் தந்த இந்த வாக்குத்தத்தத்திற்காய் அவரை துதிக்கிறேன். I thank Him again for this wonderful word. அப்படியே கண்களை மூடுவோமா? Let's close our eyes for prayer. அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த மாதத்திற்காய் நன்றி தகப்பனே. இந்த மாதத்தின் முதல் நாளை எங்களை நீர் காண செய்தீரே, அந்த மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா. அப்பா, இந்த கடந்த மாதங்களிலே எங்களை நீர் நடத்தி வந்தீர், கிருபையாய் பாதுகாத்தீர், எங்களுக்கு தேவையானவைகளை தந்து எங்களை போஷித்தீர் தகப்பனே. அதற்காய் நன்றி அப்பா. அப்பா, இந்த வாக்கு தத்தத்திற்காய் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இன்னைக்கு அநேகர் எங்களுக்குள்ளே சிறுமைப்பட்டு இருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அப்பா, எங்களுடைய சூழ்நிலைகள் என்ன மாதிரியாய் இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ளாய் எங்களை திடப்படுத்தி கொள்ள, கர்த்தருக்குள்ளாய் எங்களை காத்து கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எல்லா நேரத்திலும் உம்மை துதிக்கிற நாவை எங்களுக்கு கட்டளையிடுங்க ஆவியானவரே. நீர் எங்களுடைய இருதயங்களிலே பேசுங்க அப்பா. இந்த நேரத்துல துவண்டு போயிருக்கிற ஒவ்வொருவரையும் உமது சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ரோஷம் தரக லபா துரியாம் தர போலனா ரேகாதுனா ஹசந்த லபா துரியாம் தர போலனே அப்பா. இருதயத்திலே குத்தப்பட்டு காயத்தோடு நெருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆவியானவரே நீர் தேற்றுகிறீர், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்திலே உண்மையும் உத்தமமாய் நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஒருவேளை ஊழியத்துல எங்களுடைய பார்ட் சின்னதா இருக்கலாம், எங்களுடைய சின்ன ஊழியமாய் அற்பமாய் இந்த உலகம் என்னெல்லாம் தகப்பனே, ஆனாலும் அதை உண்மையாய் செய்ய ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சோர்ந்து போகிற நேரத்துல நீர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. அப்பா, தள்ளாடுகிற முழங்கால்களை நீர் பலப்படுத்துங்க. இயேசுவின்ற இரத்தம் ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்துல இறங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, அநேகர் நிந்தைகளோடு அவமானத்தோடு கண்ணீரோடு இருக்கிறதை ஆவியானவரே நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு சிந்தையிலும் நீர் கிரியை செய்யுங்க. அந்நாளை போலப்பா சிறுமைப்பட்ட அந்த இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் நீங்க தொடுங்கப்பா. அப்பா, நீங்க கட்டளையிட்டா எல்லாம் மாறும், எங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், அதை விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் அதை அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ரோமா ஹோஷேகே லமாதுரியாம் தலபரனா அப்பா, எங்களுடைய சூழ்நிலைகளால எங்கள் தரிசனங்கள் மறைந்து போகக்கூடாது. எங்கள் தரிசனங்கள்ல இருந்து நாங்கள் டைவர்ட் ஆகி போகி விடாதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எப்போதும் தரிசனத்தை நோக்கி மேலானவைகளை நோக்கி நாங்கள் நடக்க அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தந்த விடுதலைக்காய், தருகிற விடுதலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.